2 நீதிபதிகளை கொண்ட சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? இது போல டெல்லியில இந்த நாய்கள்லாம் தெருவில் அலைஞ்சிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் பிடிச்சி காப்பகத்தில் அடைச்சிருங்கப்பா, 8 வாரங்கள் வரைக்கும் கெடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு உத்தரவை பிறப்பிச்சதுமே டெல்லியில ஆரம்பிச்ச ப்ரொட்டஸ்ட் இந்தியா முழுக்க, ஏன் நம்ம சென்னை வரைக்கும் அந்த ப்ரொட்டஸ்ட் பெருசா நடந்துச்சு. இது போலாம் பண்ணக்கூடாதுங்க. ஷெல்டர்ஸ்ல நாய்கள் அடைச்சா 10-15 நாட்களுக்கு அப்புறம் அந்த நாய்கள் உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம். அவ்வளோ ஷெல்டர்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. சின்னதா இருக்க ஷெல்டர்ஸ்ல அவ்வளோ நாய்களை போட்டு அடைச்சா எல்லாமே சாகிறதுக்கு சமங்க, ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி மாறிடும். அதனால கோர்ட் இந்த தீர்ப்புல சில மாற்றங்களை பண்ணணும்னு ஆரம்பத்துல இருந்து போராட்டங்கள் எல்லாத்திலுமே முடங்கிட்டு இருந்தாங்க. இது அப்படியே இந்தியா முழுக்க சென்சேஷன் நியூஸ் ஆகிற மாறிச்சா. வாயில்லாத இந்த ஜீவன்களுக்கு பிரச்சனை அப்படின்னு இருக்கப்ப நாங்க குரல் கொடுப்போம்னு பல பேரை திரண்டாங்க. இந்த திரள்களுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு வழியா கேஸ்ல ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு ஒரு மன நிம்மதியில நாய்கள் சுப்ரீம் கோர்ட் வாசல்ல இருந்து வெளியே வராம தான் இதை இங்க கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கோம் மக்களே. எஸ், நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் அமர்வுல இந்த முறை பாத்தீங்கன்னா 3 நீதிபதிகள், ஒருத்தர் விக்ரம், இன்னொருத்தர் சந்தீப், 3வதா அஞ்சாரியா. இந்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இருக்குல்ல, அவங்க இன்னைக்கு இந்த வழக்கு சார்ந்த மேலதிக விசாரணை எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு தீர்ப்புல சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. இல்ல முதல்ல நீங்க கேட்க வேண்டிய நல்ல செய்தி என்ன தெரியுமா? அந்த தீர்ப்புல டெல்லியில இந்த நாய் பிடிக்கிறது சம்பந்தமா 8 வாரங்களுக்கு கெடு ஒன்று விதிச்சிருந்தாங்க, ஷெல்டர்ஸ் அடங்குன்னு சொல்லிட்டு இதை நிறுத்தி வச்சுட்டாங்க. நிறுத்தி வச்சா என்ன அர்த்தம்? அது இப்போதைக்கு பண்ண வேணாப்பா அப்படின்னு அர்த்தம். ஸோ முந்தைய உத்தரவு இருக்கு பார்த்தீங்களா, அதை இந்த நேரத்தில் ரிவோக் பண்ணியிருக்க மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். இதுக்கப்புறம் இந்த 3 நீதிபதிகளை கொண்ட சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் அடுத்தடுத்து சில விஷயங்களை சொல்றாங்க. நான் அதையும் ஷேர் பண்ணிடுறேன். தெருநாய்களை பிடிங்க, கருத்தடை செய்யுங்க, உரிய தடுப்பூசிகளை போட்டுருங்க, அதுக்கு பிற்பாடு அந்த தெருவிலேயே அந்த நாய்களை திரும்ப விட்டுருங்க. இதைத்தான் இப்போ கோர்ட்டு சொல்லியிருக்கு. இதையே தான் ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட்டிருந்த ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏங்க, நாம ஒழுங்கா இந்த நாய்கள் சார்ந்து ஸ்டெர்லைஸ் பண்ணாம, வேக்சினேட் ஒழுங்கா பண்ணாம, அடாப்ஷனை பூஸ்ட் பண்ணாம, நம்ம மேல இவ்வளவு தப்பை வச்சுக்கிட்டு நாய்களை ஃபுல்லா அழிங்கன்ற நோக்கத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறது கோர்ட்ல எப்படி ஏத்துக்க முடியும்னு எல்லாருமே போர்க்கொடி தூக்கணும்ல. கோர்ட் இப்ப இதே தாங்க சொல்லியிருக்காங்க. அப்ப என்னென்ன நம்ம சொன்னமோ அதே தான் கோர்ட் இப்ப சொல்லியிருக்காங்க.